கருத்து கணிப்புக்கு காரணமே தம்பியோட சொந்தக்காரங்க தான். மதுரைக்காரன்னு சென்னையில கொளுத்தி போட்டதால குடும்பத்திலையும் வீட்டுலயும் சலசலப்பு கிளம்ப முடியட்டும் விடியட்டும் கொங்கு மண்டலத்து மாநாட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் சூரிய கட்சி நிலவரத்தை அள்ளி விடுறாங்க. என்னன்னு கேட்போம். கருத்து கணிப்பு விஷயத்தையும் சட்டமன்றத்துக்கு வராம ஸ்டாலின் ஒரு நாள் விடுபடுத்த விஷயத்தையும் முடிச்சு போட்டு தலைவருக்கும் தளபதிக்கும் மனஸ்தாபம் அப்படின்னு ஒரே பேச்சா கிடக்குதுங்களா சொல்லிக்கிட்டாங்க. மதுரைக்காரன் சென்னை வீட்டுக்கு வந்தப்போ தலைவரை நேர்ல பார்த்தோம், தலைவர் பேசல. ஆனா அதுக்கப்புறம் அண்ணனை கட்சியில சேர்த்துக்கங்கன்னு சொன்னதா சில பேர் கிளப்பி விட கோவத்துக்கு அதுதான் காரணமா இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இத்தனை வருஷமா ஊரா சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியை வளர்ப்போம், மாநாடு போட்டு கூட்டணி அமைப்போம். இப்போ ஆட்சிக்கு வர நேரத்துல மறுபடியும் கட்சிக்குள்ள வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு இந்த பக்கம் ஒரே முணுமுணுப்பாம பேசிக்கிட்டாங்க. அப்புறம் தளபதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை கன்னியாகுமரியில நடத்துற அதே நாள்ல தலைவரும் சொந்த தொகுதியில மக்கள் சந்திப்பை நடத்த போறாராம். மீடியாவில் இது வேற மாதிரியான குழப்பத்தை உருவாக்குமே அப்படின்னு ஒரே சலசலப்பா இருக்குதான் பேசிக்கிறாங்க. ஐயா அதே மாதிரி திருப்பூர்ல நடக்கிற விடியல் மாநாட்டுக்கும் திருப்பூர் செல்வராஜ், பொங்கலூர் பழனிசாமி, வெள்ளகோயில் சாமிநாதன் போதா குறைக்கு ராசான்னு தனித்தனி அணியா செயல்படுதாங்கன்னு புகஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு இடையில சென்னையில அழகிரி கொடுத்த பேட்டியால குடும்பத்துல குழப்பம்னு பேசிக்கிட்டுதாங்க ஐயா. ஆனா தளபதி தரப்புல இதெல்லாம் கட்சிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்க ஆளுங்கட்சி கிளப்பி வர்ற வதந்தின்னு மறுப்பு சொல்லியிருக்காங்களா. தலைவருக்கும் தளபதிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனங்காட்டி அசம்பிளிக்கு வர முடியாம போச்சு அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்களாம் பேசிக்கிட்டாங்க. அதே போல தலைவரோட திருவாரூர் நிகழ்ச்சியும் தளபதியோட கன்னியாகுமரி நிகழ்ச்சியுமே ரெண்டுமே பேசி முடிவு பண்ணதுதான். ரெண்டும் ஒரே நாள்ல நடக்கும் அப்படின்னு வந்த செய்தியால யாரும் குழப்படைய வேணாம், தேதி மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்டாலின் ஊரா போறதுக்கு முன்னாடி முன்னேற்பாடுகளை செய்யற தொண்டர் படை அப்படியே தெருமுனை கூட்டங்களே நடத்துறாங்களாம். அதுல பேசுறதுக்கு சிறப்பு பயிற்சி பெற்ற பேச்சாளர்களையும் களத்துல இறக்கி இருக்கிறாங்களா பேசிக்கிட்டாங்க. அப்படி பேசுற பேச்சாளர்கள் எல்லாம் திமுக அரசுடைய சாதனைகளை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மு.க. ஸ்டாலினுடைய பெருமைகளை அதிக அளவு சொல்லுங்க அப்படின்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்குதான். தேர்தலுக்கு தயார்படுத்துற வேலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்கப்பா. ஐயா தேர்தலை சந்திக்கும் போதே தலைவர் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லிதான் ஓட்டு கேட்க போறாங்களாம். ஜெயிச்சு வந்தாலும் அவரு தான் பதவி ஏற்பாரு, அதுக்கப்புறம் வேணும்னா மாற்றம் நடக்கலாம்னு சொல்லி ஸ்டாலின் தரப்பு ஆறுதலா இருக்காங்களாம் பேசிக்கிட்டு தாங்க ஐயா.